श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாம் கதாः. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாம் கதாः. இந்த 15வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். என்னது? ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். அதாவது பிரணவம் ஓம் என்னும் ஏகாட்சரமாகிய பிரம்ம வாசகம், அதை உச்சரித்து கொண்டு அனுஸ்மரன் முறைப்படி சிந்தித்தவனாய் இந்த உடலை விட்டு எவன் செல்லுகின்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னார். அப்படி அதாவது பரமாம்கதிம் உயர்ந்த சம்சித்திம் மோட்சமாகிய சித்தியை அடைந்தவனுக்கு, கதா எய்திய அடைந்தவனுக்கு, மகாத்மானக அத்தகைய மகான்கள் என்னை உபேத்திய என்னை அடைந்து துக்காலயம் அதாவது துன்பத்திற்கு இருப்பிடமானதும் நிலையற்றதும் அழியக்கூடியதும் ஆகிய பிறப்பு, அதாவது புனர்ஜென்மன வித்யதே, அது இல்லாமல் புனர்ஜென்மம் நவாப்னுவந்தி அப்படின்னு சொல்கிறார். அதாவது இது மாதிரி துக்கத்திற்கு இருப்பிடமாகனதும் நிலையற்றதுமாகிய மறுபிறப்பை அடைவதில்லை. அதாவது பெருமாளுண்ட அடைந்து மோட்சத்தை அடைந்த பிறகு மீண்டும் பிறவி கிடையாது. அந்த மீண்டும் பிறவி என்பது அடிப்படையில் நம்ம எல்லாரும் இது வரைக்கும் என்ன சொல்லின்னு இருக்கோம்? ரொம்ப துன்பத்திற்கு இடமானது, அப்புறம் நிலையானது இல்லை, நிலையற்றது, அப்புறம் மீண்டும் மீண்டும் பிறத்தலருக்கு அப்படியே அதுக்கு வழிவகுக்கும். இதுலேருந்து மீண்டு வரணும். அதாவது லோகாயதமான ஆசைகளில் மனம் வச்சு அடுத்தடுத்து என்ன செய்யணும், இதுக்கு அடுத்தது இது வரணும் அப்படி நம்ம யோசிச்சுட்டே இருந்தால், வாஸ்தவத்தில் எப்போ ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு ஜென்மம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த ஜென்மத்தை என்ன பண்ணிட்டுருக்கோம், வரிசையாக வந்துட்டே இருக்குது, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. ஆனால் இதுலேருந்து வெளியில் வரணும்னு நம்ம முயற்சி பண்ணணும்னு சொன்னால், ஆறறிவு இருக்கிற மனுஷனாக இருந்து இந்த பிருத்திவியில் பிறவி எடுத்திருந்தால் தான் அது நடக்கும். அப்போ தான் அதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். அதனால் எப்போவோ ஒரு ஜென்மா எடுத்து அதில் இப்படி வந்திருக்கு. ஆனால் என்றைக்கு ஆரம்பித்தோம், எது முதல் பிறவே, எது கடைசி அப்படின்னு கேட்டால், எது கடைசின்னு கேட்டாக்க நம்மளை போல வைஷ்ணவனுக்கு இதை சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் இப்போ முடிவு பண்ணிவிடுறோம். ஆச்சாரியர் போய் தினமும் பார்த்து அவரோட தண்டை சமர்ப்பிச்சு இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுன்னு வந்துடுறோம். ஆனால் எது முதல்னு கேட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எத்தனைக்கு முன்னாடி எத்தனை லட்சம் பிறவி போச்சோன்மோ, இதில் என்னவாக இருந்தோம், எப்படியெல்லாம் இருந்து துளி துளியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு வந்து இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஜென்மா கிடச்சிருக்குதோன்மோ நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அதை பற்றி அதனோட நிச்சயத்தன்மையை பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் ஜென்மாவை முடிச்சுக்கணும், இனிமே பிறவி இருக்கக்கூடாது, மறுபிறவி என்பது இல்லை, அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், முடிவு ஏற்படுத்த வேண்டும் நினைச்சுக்கிறோம்னா அதுக்கு ஏற்புடைய செயல்களை நம்ம செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு கடையை வெட்டுட்டோம் கூட, ஒரு மரத்துலேருந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, தலை மேலே இடிக்கிறது, போகிறவ மேலே இடிச்சிருச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு நம்ம அந்த கலையை மட்டும் வெட்டிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாதமோ 10 நாளோ 20 நாளோ இல்லை 4 வாரம் அது மாதிரி தாண்டித்துன்னு சொன்னால் அந்த வெட்டின கலைக்கு கீழே இருக்கிற இடத்துலேருந்து நிறைய துளியாக துளிர் விடும். ஒரு சாதாரண ஒரு கிள்ளிய ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு நீளமாக இலையெல்லாம் உதுத்துருத்து இந்த காலத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணோம், இந்த தை மாசியிலெல்லாம் அதனோட பழைய இலையெல்லாம் உதுத்துடுதுன்ட்டு அப்படியே இருந்தமான அதுக்கு கீழே இருக்கிற இடத்துலேருந்து புதுசாக துளிர் விடும். நம்ம ஜலம் கூட்டினாலும் விடும், அது மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். அது எப்படி ஒரு ஜென்மாவுக்கு இந்த வழியெல்லாம் போகிறது, தினமும் இத்தனை வேலையெல்லாம் பண்ணுறோம், இப்படி என்ன பண்ணிட்டுருக்கு தாண்டி போகிறது தான். கர்மா குறைஞ்சா கூட ஒரு வெட்டின மரத்துண்டில் மறுபடியும் அந்த கிளையில் என்ன பண்ணுறது, புதுசாக இலைகள் தளிர் விடுவது போல
இந்த ஜென்மாவை இப்படியே கழிச்சிட்டா கூட சரணாகதி பண்ணாத வரைக்கும் அது மீண்டும் மீண்டும் காலம் தாழ்ந்தாகிலும் அது என்ன பண்ணும், மறுபடியும் அதில் என்ன பண்ணும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டையும் ஜீவர்களுடைய மறுபிறப்பு அப்படின்றத அதுக்கு ஒரு முடிவு செய்யணும், அதுக்கு ஒரு நிறைவு, இதோட நிறைவுன்றத முயற்சி செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது யோகதாரணையினால் எப்படி இந்த பிராணனை விட்டவாளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் இந்த 2-3 ஸ்லோகத்தில் தொடர்ந்து சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்ல போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.